அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பில் இந்த லெசன் இருக்குது. ஒரு முறை படிச்சுட்டு இந்த வீடியோவை ஒரு டெஸ்ட் பர்பஸாக பயன்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, சத்தியமேவ ஜெயதே என்ற வாக்கியம் டேஷிலிருந்து எடுக்கப்பட்டது. சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற வாக்கியம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர், முண்டக உபநிடதம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது, அதிலிருந்து எடுக்கப்பட்டது தான் சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற வாக்கியம். அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது? மக்கள் செம்பையும் கல்லையும் ஒரே காலகட்டத்தில் பயன்படுத்தியதால் இது செம்பு காலகட்டம் என்று அழைக்கப்படுது. இந்தியாவின் செம்பு கால பண்பாடு முதிர்ந்த நிலை ஹரப்பா பண்பாட்டின் முந்தைய பண்பாடு அப்படிங்கிறாங்க. ஸோ இது தவறு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது ரைட்டு. ரெண்டாவது இது பிந்தைய, அதுக்கு பின்னாடி தான் வரும். வட இந்தியாவின் பின் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவின் இரும்பு காலமும் சமகாலத்தவை சேர்ந்தவைங்கிறாங்க. அப்போ இது சரியாக இருக்குது. பண்டைய தமிழகத்தின் பெருங்கற்காலம் சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு ஒத்து போகிறதா இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இதுவும் சரியாக இருக்குது. ஆப்ஷன் பி மட்டும் தப்பு. இரும்பு காலத்தின் முடிவில் மக்கள் பெருங்கற்கால பண்பாட்டினுள் டேஷ் காலடி எடுத்து வைத்தனர். இரும்பு காலத்தின் முடிவில் மக்கள் பெருங்கற்கால பண்பாட்டினுள் டேஷ் காலடி எடுத்து வைத்தனர். ஆன்சர், கிமு 600லேருந்து கிபி 100 இந்த காலகட்டங்களில் உள்ளே வந்திருக்காங்க. டேஷ் மற்றும் டேஷ் மண்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் ஒரு கூறாக உள்ளது. எந்த நிறத்தில் இருக்கிற மண்பாண்டங்கள்லாம் பெருங்கற்காலத்தோட கூறாக நம்ம கருதப்படுது? கருப்பு, சிவப்பு. பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு அழைக்கப்படுது. மெகாலித்திக் ஏஜ். மெகாலித் என்பது எம்மொழி சொல். மெகாலித் என்பது எம்மொழி சொல், கிரேக்க மொழி சொல். இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலைகளை கொண்டு மூடுறதால அது பெருங்கற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆதிச்சநல்லூரில் எவற்றின் வெண்கலத்தால் ஆன உருவங்கள் கிடைத்திருக்கு? ஆதிச்சநல்லூரில் எதோட வெண்கலத்தால் ஆன உருவங்கள் கிடைச்சிருக்கு? ஆன்சர், புலி, யானை, மான். அடுத்தது பொறுத்துக. ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது? ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. பொருந்தல் அப்படிங்கிற இடம் திண்டுக்கல்லில் இருக்குது. பையம்பள்ளி வேலூரில் இருக்குது. கீழ்கண்ட கூற்றுக்களை கவனி. ஆதிச்சநல்லூர் பற்றி, முதுமக்கள் தாழிகள் பல்வகைப்பட்ட மண்பாண்டங்கள் கருப்பு சிவப்பில் இருக்கும். இரும்பாலான குத்துவாள்கள், ஈட்டிகள், அம்புகள், சில கண்மணிகள், ஒரு சில தங்க ஆபரணங்கள்லாம் அங்கே கிடைச்சிருக்கு. கூற்று 2ல் மட்பாண்டங்கள் செய்தல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருள்கள் செய்த போன்ற திறன்களை அங்கே வாழ்ந்த மக்கள் பெற்றிருந்ததாக சொல்கிறாங்க. இதில் எது சரியானது? கூற்று 1ம் சரி, 2ம் சரி. கீழடி அகழ்வாய்வில் கிடைத்த பொருள்கள் எந்த காலத்தை சார்ந்தவை? கீழடி அகழ்வாய்வில் கிடைத்த பொருள்கள் எந்த காலத்தை சேர்ந்தவை? ஆன்சர், கிமு 200 காலத்தை சேர்ந்தது. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் பொருள்களின் காலத்தை அளவிடும் அமெரிக்க நிறுவனம் எது? ஆன்சர், பீட்டா அனலிட்டிக் நிறுவனம். கீழடியில் டேஷ் நாட்டைச் சேர்ந்த பழங்காலத்து தொல்பொருள்கள் கிடைத்துள்ளன. கீழடியில் எந்த நாட்டைச் சேர்ந்த பழங்காலத்து தொல்பொருள்கள் கிடைத்துள்ளன? ஆன்சர் என்ன? ரோம் நாட்டைச் சேர்ந்த பொருட்கள். அடுத்தது கூற்று பாருங்கள். கூற்று 1, தீபகற்ப இந்தியாவில் இருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. கூற்று 2, அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டது என்பதனை பற்றி
பெரிப்ளஸில் குறிப்பு உள்ளதுங்கிறாங்க. ஸோ முதல் கூற்றும் சரிதான், இரண்டாவது கூற்றும் சரியாக இருக்குது. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? கீழடி பற்றி செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் இங்கே கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள், பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள், கண்ணாடியிலான மணிகள், வெண்கல் படிக்கம், முத்துகள், தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருள்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடையெல்லாம் இங்கே கிடச்சிருக்கு. கீழடி கிராமம் சிவகங்கை மாவட்டம் திருவோணம் தாலுக்காவில் இருக்குது. ஸோ அப்போ எல்லாமே சரியாக தான் இருக்குது. அப்போ எல்லா கூற்றுமே சரியாக தான் இருக்குது. அடுத்தது பொருந்தலை பற்றியான கூற்றுகள். இங்கு புதைகுழி பொருள்கள் கிடைச்சிருக்கு. கண்ணாடி மணிகள் இருக்குது. வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், நீலம், பச்சை வண்ணங்கள் எல்லாம் இருந்திருக்கு. இரும்பு வாள்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள், பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள், அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள், ஓரளவு அரிதான கற்களாலான படிகக்கற்கள், சிவப்பு நிற மணிக்கற்கள், சங்கு மற்றும் கண்ணாடி வலைகள் கிடைச்சிருக்குங்கிறாங்க. அப்போ இது சரிதான். இரும்பிலான கதிரரிக்கும் அறிவால், ஈட்டி, கொழுமுனைகள் ஆகியவை தமிழக மக்கள் நெல் விளைவித்ததற்கு சான்றாக இருக்குங்கிறாங்க. ஸோ இதுதான் முக்கியமானது, எக்ஸாமில் கேட்குற ஒரு பாயிண்ட்டு. இங்கே கிடைத்திருக்க அரிசி நிரம்பிய பானை மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது அப்படிங்கிறத மெய்ப்பிக்குதுங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றுமே சரியாக தான் இருக்குது. அனைத்தும் சரி. கீழ்கண்டவற்றுள் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் எது? பையம்பள்ளி. பையம்பள்ளி பண்பாட்டின் காலம் என்ன? பையம்பள்ளி பண்பாட்டோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 1000. கொடுமணல் அமைந்துள்ள மாவட்டம் எது? கொடுமணல் அமைந்துள்ள மாவட்டம் ஈரோடு. பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள ஊர் எது? பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள ஊர் கொடுமணல். எங்கு தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமான மட்பாண்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளன? கொடுமணல்ல தான். கீழ்கண்டவற்றில் எது சரியானது? கொடுமணல் பற்றி இங்கு நூல் சுற்றி வைக்க பயன்படுற சுழல் அச்சுக்கள், சுருள்கள், துணிகளோட சிறிய துண்டுகள், கருவிகள், ஆயுதங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அணிகலன்கள், மணிகள், முக்கிய சிவப்பு நிற மணிக்கற்களும் கிடைச்சிருக்கு. புதைகுழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுகள் பெருங்காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. அப்போ அனைத்தும் சரிதான். 23வது வினா, மென்ஹீர் அப்படின்னா என்ன? மென்ஹீர் அப்படின்னா நினைவுக்கல். மெகா அப்படின்னா பெரிய. லித் அப்படின்னா கல்லை குறிக்கும். டோலமன்ஸ் அப்படின்னா கற்திட்டைகளை குறிக்குது. அடுத்தது, இறந்தவர்களை புதைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பெரிய மண் பானைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? முதுமக்கள் தாழிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. 25 பொறுத்துக. கற்திட்டைகள் நரசிங்கம்பட்டியில் கண்டெடுக்கப்பட்டது. நினைவு கற்கள் அதிகமாக கண்டெடுக்கப்பட்டது வெம்பூர் அப்படிங்கிற இடத்துல. நடுகர்கள்லாம் பார்த்திங்கன்னா புலிமான் கோம்பையில் இருக்குது. கிர் அப்படின்னா நீளமான அப்படிங்கிற ஒரு பொருளையும் குறிக்கும். இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் என்ன? இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுகள். கீழ்கண்டவற்றுள் கற்திட்டைகள் காணப்படும் இடங்கள் எது? அதிகமாக காணப்படுறது வீரராகவபுரம், குமால மருதுப்பட்டி, நரசிங்கம்பட்டி. ஓகேங்களா? இதில் வீரராகவபுரம் காஞ்சிபுரத்துலேயும், குமால மருதுப்பட்டி திண்டுக்கல்லையும், நரசிங்கம்பட்டி மதுரையிலும் இருக்குது. கீழ்கண்டவற்றுள் நினைவு கற்கள் அதிகம் காணப்படும் இடம் எது? நினைவு கற்கள் சிங்கரிபாளையம் திருப்பூர் மாவட்டம், வெம்பூர் தேனி கொடிமணல் ஈரோடு மாவட்டம், நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம், வெம்பூருங்கிறது தேனி மாவட்டம், குமரிக்கல் பாளையம் ஈரோடு மாவட்டம். ஸோ எல்லா இடத்துலையுமே காணப்பட்டிருக்கு. 29 தனது கிராமத்தை கொடிய விலங்குகளிடமிருந்து அல்லது எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் முயற்சியில் மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரர்களின் நினைவாக நடப்படுவது தான் அந்த நடுகற்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள மானூர், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோம்பை ஆகிய இடங்களில் காணப்படுதுங்கிறாங்க. அப்போ இதில் என்ன? முதல் 2 கூற்றுமே சரிதான். வேதகாலம் இந்திய வரலாற்றில் கிமு 1500 முதல் 600 காலகட்டம் வரைக்கும் இருந்திருக்கு.
4 வேதங்கள் அப்படின்னா ரிக், யஜூர், சாம, அதர்வன அப்படின்னு சொல்லுவாங்க. வேதகால இலக்கியங்கள்னால் சுருதிகள், சுமிருதிகள் அப்படின்னு 2 இருக்குது. சபா அப்படிங்கிறது மூத்தோர்களை கொண்ட மன்றமாக இருந்திருக்கு. சமிதி அப்படின்னா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழுவாக இருந்திருக்கு. பாலி அப்படின்னா இது ஒரு வகையான வரி. வேத காலத்தில் ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் 6ல் 1 பங்கை வரியாக செலுத்தணும். ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகம் அப்படின்னா தங்கம், இரும்பு, தாமிரம், செம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தங்கத்தை ஹிரண்யா அப்படின்னும், இரும்பை சியாமா அப்படின்னு சொல்லுவாங்க. தாமிரம், செம்பெல்லாம் அயாஸ் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. புக் பேக் கொஷின் நம்ம பார்க்குறதில்ல ஒவ்வொரு பாடத்துலையுமே. ஸோ இன்றைக்கும் பார்க்க போகிறதில்ல. அடுத்த லெசன் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் அப்படிங்கிற ஒரு பாடம் தான். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.